என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பி நெஞ்சார்ந்த வணக்கம். நம்ம மெயின் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்றதுக்காக இருக்கு. அதாவது நம்மளை மாதிரி தமிழ்ல மோட்டிவேஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், புக் சம்மரிஸ் இந்த மாதிரியான நிறையவே வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு சேனல் தான் அனிமேட்டட் புக் ஷோ. இந்த சேனல்ல இவங்க ஒவ்வொரு கண்டென்ட்ஸும் 2D அனிமேஷன் விஷுவல்ஸோட ரொம்பவும் என்கேஜிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்கேஜிங்காகவும் ஃபன்னியாகவும் சொல்லலாம். நார்மலா இப்பெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இன்ஸ்டாகிராம்ல ஏதாச்சும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இன்ஃபோர்மேட்டிவான இந்த மாதிரியான வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கட்டாயம் நீங்களும் இந்த ஒரு சேனல் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்கும் இந்த ஒரு சேனல்ல. ஸோ சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, எலோன் மஸ்கோட ஐக்யூன்றது 155, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஐக்யூன்றது 160, ஐசக் நியூட்டனோட ஐக்யூன்றது 190, நம்ம இந்தியாவில் இருக்கிற அனுஷ்கா தீக்ஷித்தோட ஐக்யூன்றது 162 மார்க்கும். அதாவது ஐன்ஸ்டீனை விட அதிகமான ஐக்யூ. வேர்ல்டுல அதிகமான ஆட்களுடைய ஐக்யூ லெவல்ன்றது 80 to 100 இந்த மாதிரி தான் ஆவரேஜ் ஐக்யூன்றது வரும். பட் சிங்கப்பூர்ல ஆவரேஜ் ஐக்யூன்றது 108 இருக்கு. இந்த மாதிரி இருந்து சிங்கப்பூர் ஐக்யூ லெவல்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ஆனா இந்தியாவோட ஆவரேஜ் ஐக்யூன்றது 81 இருக்கு. அதனாலேயே இந்தியா ஆவரேஜ் ஐக்யூ லிஸ்ட்ல 80வது லிஸ்ட்ல ரொம்பவும் பின்னாடி இருக்குது. ஆனா நாம எல்லாருமே நம்முடைய ஐக்யூவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம்னா இந்தியாவை இந்த ஒரு லிஸ்ட்ல முன்னாடி கொண்டு வர்றதுக்கு நம்மளால முடியும். நல்ல ஐக்யூ இருக்கிற ஆட்கள் அகாடமிக்கலி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்களுடைய லேர்னிங் ஸ்கில் என்றதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால இவங்களுக்கான சக்சஸ் ரேட்டுன்றது அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான ஆட்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமான ரெவென்யூவும் ஏர்ன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நம்ம எல்லாருமே நம்ம EQ கூட ஐக்யூவும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இனி ஐக்யூனா நம்ம என்ன எய்ம் பண்றோம், இந்த ஐக்யூ எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். நம்பர் 1, வாட் இஸ் ஐக்யூ அண்ட் ஹவு டு கால்குலேட் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் ஐக்யூ. ஐக்யூவோட ஃபுல் ஃபார்ம் இன்டெலிஜென்ட் கோஷியன்ட்றதா. இந்த ஒரு நம்பர் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. இன்டெலிஜென்ஸ்ன்றது ஞாபக சக்தியோ அவனுக்கு இருக்கிற அறிவோன்றது கிடையாது. அது இல்லாம புது விஷயங்களை அக்யூர் பண்றதுக்கான, அதே மாதிரி அப்ளை பண்றதுக்குமான ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டியை தான் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுறோம். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை எங்கேயாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கோ இல்லாட்டி புதுசா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றதுக்கோ யூஸ் பண்ணணும். ஆனா நம்முடைய ஐக்யூவை எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்காக ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. IQ equals MA divided by CA into 100. MA னா மென்டல் ஏஜ், அதாவது மன அளவில் நம்முடைய ஏஜ்ன்றது எவ்வளோன்றது தான். சில ஆட்கள் அவங்களுடைய பிராயத்துக்கு தகுந்த மாதிரி இல்லாம அவங்களுடைய மெச்சூரிட்டின்றது அதிகமாக இருக்கும். ஆனா சில ஏஜான ஆட்களுடைய மனதுன்றது குட்டிகளை மாதிரி ஆயிருக்கும். அடுத்து CA னா CHRONOLOGICAL ஏஜ். இதுதான் நம்முடைய நார்மலான பர்த் ஏஜ். முன்னாடி காலத்துல எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஒரு பர்சனோட ஏஜ் ஒரு லெவலுக்கு வரும்போது அவருடைய இன்டெலெக்சுவல் லெவலும் ஐக்யூவும் ஃபிக்ஸ் ஆயிடும்னு நினைக்க இருந்தாங்க. இதை பத்தி அதுக்கப்புறமா நிறையவே ஸ்டடீஸும் நடந்துட்டு இருந்தது. ஆனா ஒருத்தர் நினைச்சோன்னா அவருடைய எந்த ஏஜ்லயும் அவருடைய ஐக்யூவை இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்றதுக்கான தெளிவு தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. நியூரோபிளாஸ்டிசிட்டினா நம்முடைய மூளைக்கு நியூரல் கனெக்ஷனை மோடிஃபை பண்றதுக்கும் சேஞ்ச் பண்றதுக்கும் இருக்கிற இந்த ஒரு டேலண்ட்டை தான் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்கவரியை பொறுத்து நம்முடைய மூவ்மெண்ட், மெமரி, லாஜிக்கல் ரீசனிங், எமோஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா பிரெயின்ல இருக்கிற கிரே மேட்டருக்கு ஸ்ரிங்க் பண்றதுக்கோ, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கோ, கம்மி ஆகுறதுக்கோ முடியும். அதாவது நம்முடைய மசில்ஸ் மாதிரி நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணாம இருந்தா நம்முடைய செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி நம்முடைய பிரெயினுக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கும்போது சில நியூரல் கனெக்ஷன்ஸ் அந்த ஒரு கனெக்ஷன் கிடைக்காம இருக்கும்போது, யூஸ் ஆகாம இருக்கும்போது நம்முடைய மெமரின்றது வீக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இருக்கு. இது மூலமா உங்களுடைய கோக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் கூட வீக்கா மாறலாம். அதனால நம்முடைய ஐக்யூன்றது ஃபிக்ஸ்டான ஒரு விஷயம் கிடையாது. அது ட்ரைனிங் மூலமா இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்றதை நீங்க புரிஞ்சிருக்கணும். ஐக்யூன்றது பட் ஒரே நாள்ல வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. நம்ம பாடி மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கும் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் டெய்லியும் ட்ரைனிங் பண்ற மாதிரி நம்முடைய இந்த ஒரு ஐக்யூ லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ட்ரெயின் பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸ்பேண்ட் யுவர் இமேஜினேஷன் யூசிங் ஆல் 5 சென்சஸ். இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்றது நம்ம எல்லா விஷயங்களையுமே டிவி, மொபைல், லேப்டாப் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தே பார்க்கறதுனால, கேட்கறதுனால நமக்கு விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை நமக்கு இமேஜினேஷன் பண்ண வேண்டிய தேவைன்றதே வர்றதில்லை. எல்லாமே நம்முடைய கண் முன்னாடியே இருக்கும்போது நமக்கு எதுவுமே இமேஜின் பண்ண வேண்டிய தேவைன்றது வர்றதில்லை. அதனாலேயே நம்முடைய இமேஜினேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் பண்றதுக்கான திறமைன்றது கம்மியாயிட்டே வருது. நம்முடைய 5 சென்சஸும் நம்முடைய மெமரி அண்ட் கோக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயத்து கூட கனெக்டடா இருக்கு. இதனாலேயே இமேஜினேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் எக்ஸசைஸ் வந்து நம்முடைய 5 சென்சஸையும் ட்ரிகர் பண்ணி நம்முடைய ஐக்யூவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவி செய்யுதுன்னு சொல்லிட்டு நியூரோபிளாஸ்டிசிட்டியை பத்தின ரிசர்ச்ல ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இதுக்காக நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க நைட்டு கனவுகள் காண்ற மாதிரியே காலை டைம்லயும் கனவுகள் காணணும். நைட்டு ட்ரீம்ஸ் பார்க்கும்போது நம்முடைய இந்த 5 சென்சஸும் ஆக்டிவ் ஆகி எல்லாமே ரியாலிட்டின்ற மாதிரி நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதே விஷயத்தை நம்ம காலை டைம்ல கான்ஷியஸா ட்ரை பண்ணணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி அதை நம்முடைய 5 இந்திரியங்கள் வழியா ஃபீல் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அது உங்களுடைய சக்சஸ் வந்து விஷுவலைஸ் பண்றதோ, உங்களுடைய ஒரு ஐடியா வந்து ரியாலிட்டியா வர்றதை இமேஜின் பண்ணிக்கிறதாவோ இருக்கலாம். இந்த மாதிரி நாம ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்தை நம்மளால காண்றதுக்கும் கேட்கறதுக்கும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் முடியணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய 5 சென்சஸும் ஆக்டிவ் ஆகும். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்க தினசரி 15 முதல் 45 மினிட் நேரம் வரைக்கும் பண்ணணும். ரிசர்ச் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, இதோட பெனிஃபிட்ன்றதை நம்மளால 2லிருந்து 4 வாரத்துக்குள்ளேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியுமா. உங்களுடைய ஐடியா ஃபார்மேஷன், ரீடிங் எபிலிட்டி, கான்சென்ட்ரேஷன் ஸ்பேன் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இம்ப்ரூவ் ஆகும். இந்த உலகத்தில் இருக்கிற இன்டெலிஜென்ட் பீப்புளை நம்ம ஏன் இன்டெலிஜென்ட்டாக பார்க்குறோன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய ஐடியாவை ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கான திறமைன்றது இருக்கிறதுனால தான். இந்த உலகத்தில் மிகச்சிறந்த கண்டுபிடித்தங்களாக என்னெல்லாம் இருக்கோ அது முதல்ல வந்து ஜஸ்ட் ஒரு தாட்டாக மட்டுமே இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க அதை பற்றி சிந்தனை செய்து இமேஜினேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறமா தான் அதை ரியாலிட்டியாக மாற்றினாங்க. ரோட்டில் ஓடுற காராக இருந்தாலும், ஆகாசத்தில் பறக்கிற விமானமாக இருந்தாலும் எல்லாமே இந்த மாதிரி தான் உருவாச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய சென்சஸை யூஸ் பண்ணி இமேஜினேஷன் பண்ணுறதும் விஷுவலைசேஷன் பண்ணுறதும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஐக்யூன்றது இம்ப்ரூவ் ஆகிடும். அடுத்தது பிரெயின் ஹார்மோனிக்ஸ். நீங்கள் யூடியூப்லேயே ஸ்டடி மியூசிக், விஷுவலைசேஷன் மியூசிக், பிரெயின் இன்க்ரீசிங் பவர் மியூசிக்ன்ற மாதிரியான நிறையவே மியூசிக் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதை வந்து பிரெயின் ஹார்மோனிக்ஸ் இல்லாட்டி பைனாரல் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவுமே இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா, இதை பற்றி ஒரு ஸ்டடியும் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் நிறையவே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கிற டிஃப்ரெண்டான மியூசிக்ஸ் கேட்கறதுக்கு சொன்னாங்க. மியூசிக் கேட்டு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறமா மெடிடேட்டிவ் மியூசிக் கேட்டவங்களுடைய ஆவரேஜ் ஐக்யூன்றது 23% அதிகமானதாக ப்ரூவ் பண்ணாங்க. நம்முடைய பிரெயினை வந்து 2 கேட்டகரியாக வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். இவ ரெண்டுமே 2 ரீதியாக தான் ஒர்க்கும் பண்ணுது. பிரெயின் ஹார்மோனிக்ஸ் டிசைன் பண்ண அந்த ஒரு சவுண்டு வந்து கேட்கும்போது இந்த 2 கேட்டகரியில் இருக்கிற 2 பிரெயின் சைடுமே ஒன்னா வந்து சிங்க் ஆகும். அதனாலேயே உங்களுடைய பிரெயினில் நிறையவே சேஞ்சஸும் உருவாகும். இதனாலேயே நம்முடைய ஐக்யூன்றதும் அதிகமாகும். ஸோ இதுக்காக இந்த மாதிரியான வாரத்தில் 4 வாட்டியாச்சு இந்த மாதிரியான மியூசிக்ஸ் வச்சு மெடிடேஷன் பண்ணலாம். இல்லாட்டி ஸ்டடி மியூசிக் வச்சு நம்ம ஏதாச்சும் ஒர்க்கும் வந்து பண்ணலாம். இது நம்முடைய கான்சென்ட்ரேஷன், பிரெயின் பவர், மெமரி இந்த மாதிரியான விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவி செய்யும். 4th ஒன், டூ சம்திங் நியூ அண்ட் கிரியேட்டிவ் டெய்லி. அமெரிக்கன் சைக்காலஜிஸ்டான ரிச்சர்ட் ஜே ஹையர் நம்ம புது விஷயங்கள்ல வந்து இன்வால்வ் ஆகும்போது, புதுசான விஷயங்கள் பண்ணும்போது நம்ம பிரெயின்ல எந்த விதமான மாற்றங்கள் உருவாகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பீரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாரு. இதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் ஆட்களை வந்து கூப்பிட்டு இவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு கேம், அதாவது இது
இதுக்கு முன்னாடி இவங்க விளையாடினதே இல்லாத ஒரு கேம் விளையாடுறதுக்கு இவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இவங்க விளையாடிட்டு இருக்கும்போது சயின்டிஸ்ட் எல்லாமே இவங்களுடைய பிரெயின் வேவ்ஸை வந்து ரெக்கார்டும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க இந்த ஒரு கேம் கொஞ்ச நாளுக்குள்ளேயே நல்லாவே எல்லாருமே விளையாடுறதுக்கு ஆரம்பித்தாங்க. இவங்களுடைய பிரெயினோட பவரும் அவங்க சயின்டிஸ்ட் பார்க்கும்போது அதிகமாயிட்டே இருந்ததா. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் முடிஞ்சு இவங்க எல்லாருமே இந்த ஒரு கேமில் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்களா. இன்னொரு சைடில் பார்க்கும்போது இவங்களுடைய பிரெயின் பவரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்ததா. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க நல்லா ஸ்கோர் பண்ணதுனால இது முடிஞ்சு கொஞ்ச நாள் முடிஞ்சு பார்க்கும்போது இவங்க எந்த ஒரு விஷயத்தில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இவங்களுடைய அந்த ஒரு அதிகமான பிரெயினோட பவர்ன்றது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு. அது எதனாலன்னா இப்போது இவங்களுடைய பிரெயின் வந்து அந்த ஒரு விஷயத்தை தொடக்கம்ன்ற விஷயம் மாதிரி இல்லை, அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பழகிருச்சு இவங்களுடைய பிரெயின். ஸோ இப்போ அந்த விஷயம் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு பிரெயின் பவர்ன்றது தேவையில்லை. ஸோ அதனால் இவங்களுடைய பிரெயின் வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல்லையே இருந்திருக்கு. ஸோ இதனால தான் நம்ம புதுசான விஷயங்கள் நம்ம இப்போ ஒரு விஷயத்தை புதுசாக வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும்னா கூட பட் அதை வந்து பழகும்போது நம்முடைய பிரெயின் வந்து கம்ஃபர்ட் லெவலுக்கு போயிடும். ஸோ அதனாலேயே தினசரி புது புது விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கணும். ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்னைக்கு இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். பாய் ஆல்.